கான்டெம்பரரி ஸ்டைலில் எலிவேஷனை ரொம்ப கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட இன்டீரியர்ஸை அதை விட ரொம்ப கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பெரிய டிவி யூனிட், சிஎன்சிகே டிசைனில் அழகான பார்ட்டிஷன் வால், நிறைய ஸ்டோரேஜ் கேபினெட்ஸோட பெரிய மாடுலர் கிச்சன், 3 பெட்ரூம்ஸ்க்குமே வேறு வேறு தீமில் உட்டன் காட், வார்ட்ரோப், கபோர்டு, டிவி யூனிட்ஸ், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட நிறைய இடங்களில் டிசைனர் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து இன்டீரியர்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் ஒன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், அதாவது 1404 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு வந்து 26 அடி அகலமாகவும் 54 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். லைட் கலரில் பிளான் பண்ணி டார்க் ப்ரௌன் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்டர் டிசைன்ஸும் பார்டருக்கு டார்க் கிரே கலரும் கொடுத்து ஸ்பாட்லைட்ஸோட எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும் கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 25x16. தரைக்கு முழுவதும் 2x2 அடி சைஸில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக வீட்டை சுற்றி சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 4x4 இந்தியன் டாய்லெட் டைப். வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் செட்பேக் ஏரியாவில் குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 6x8 அடி சைஸில் சிட் அவுட் ஏரியா. இங்கே பெரிய உட்டன் ஷூராக் செஞ்சுருக்காங்க. இதை உட்காரதுக்காக தின்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக மேலே கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட சேர்த்து லிவிங் ஹாலோட டோட்டல் சைஸ் 20x16. விண்டோஸை தவிர ஈஸ்ட் சைட் வால் பூரா கவர் ஆகிற மாதிரி ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவின்னு செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸும் அது போக சென்டரில் ஒரு அழகான சாண்ட்ரியர் லைட்டும் மாட்டியிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணி அந்த படிக்கட்டு கீழே இருக்கிற ஸ்பேஸை ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணுற மாதிரி உட்டன் கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஹாலில் இருந்து டைனிங் ரூமை செப்பரேட் பண்ணுற விதமாக லீஃப் பேட்டர்ன் சிஎன்சிகே டிசைனில் பெரிய உட்டன் பார்ட்டிஷன் வால் செஞ்சுருக்காங்க. இது டைனிங் ரூம். சைஸ் 10x10. இங்கேயும் சீலிங்கில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கார்னரில் கிரானைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்டும் மேலே மிரரும் கொடுத்துருக்காங்க. இது பூஜா ரூம். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. சிஎன்சிகே டிசைனில் அழகாக உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. பூஜா ரூம் சைஸ் 4x2. அடுத்து டைனிங்கில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்ட்ராரோ. என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்கு கிரைண்டில் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் சைஸ் 10x10.
டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. ஈஸி மெயின்டெனன்ஸ்க்காக கிச்சனில் 4 பக்க வால்ஸுக்கு பூராமே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஸ்டோரேஜுக்காக மேலே பூரா லாஃப்ட் கபோர்டும் கீழே பூரா டால் கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது பேக் சைடு எக்ஸிட். உட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. பேக் சைடில் ஒரு கிரானைட் டேபிள் டாப் கொடுத்து அதில் ஆட்டங்கள் அம்மிக்கல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து டைனிங் ரூமில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 16x10. சென்டரில் பெரிய உட்டன் காட், அதுக்கு ஹெட்போர்ட் டிசைன் மேலே சீலிங் வரை கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் சைட் டேபிள் கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் நிறைய இடங்களில் ஹேங்கிங் டைப்பில் நிறைய டிசைனர் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் விண்டோ ஃப்ரண்ட்டில் ஒரு விண்டோ சீட்டரும் பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் உட்கார்றதுக்கு வசதியாக குஷன்ஸ் ஃபிட் பண்ணிடுவாங்க. ஈஸ்ட் சைடில் வால்மவுண்ட் டைப்பில் பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. நார்த் சைடில் ஃபுல் லென்த் மிரர் வச்சு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 16x10 அடி சைஸில் லான்ச். அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. சென்டரில் பெரிய உட்டன் காட், அதுக்கு சைட் டேபிள் அண்ட் ஹெட்போர்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அது போக பேக் சைட் 16 ஃபீட் வாலுக்கு பூராமே மேலே ரூஃப் லெவல் வரைக்கும் அழகாக உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கோட சென்டரில் ஒரு பேர்ட் டிசைனில் அழகான டிசைனர் லைட் மாட்டியிருக்காங்க. ஈஸ்ட் வாலில் சிம்பிளாக ஒரு டிவி யூனிட். இந்த பெட்ரூமில் 5x4 அடி சைஸில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூமும் கொடுத்து உள்ள ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10x4. வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்ட்டர், ஹெல்த் வாஷர், டவல் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணிடுவாங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து தேர்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 16x16. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம்.
இந்த வீட்டில் 3 பெட்ரூம்ஸ்லையுமே வுட் அண்ட் காட், ஹெட்போர்ட் டிசைன், வார்ட்ரோப், கபோர்ட், ஃபால் சீலிங் ஒர்க், டிவி யூனிட், ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக விண்டோக்கு கூட வுட்டில் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூம் சைஸ் 11x4. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த அவுட் சைட் டோர்ஸ்லாம் சென்சார் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அலாம் சிஸ்டம் ஆனில் இருக்கும்போது இந்த அவுட் சைட் டோர்ஸை யாராவது ஓப்பன் பண்ணாங்கன்னா அலாம் அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெட்ரூமில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராகிறோம். சைஸ் 20x6. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்து 3 ஃபேஸ் ஈபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி விலாங்குறிஞ்சியில் கார்பரேஷன் லிமிட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,65 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.